ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ஜெனி ஜோய். இன்றைக்குள்ள ரெசிபி என்னென்னா ஸ்ட்ராபெரி மில்க் புட்டிங். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி அதில் போட்டுட்டு சால்ட் போட்டுக்கோங்க. நான் சால்ட் போட்டு வீடியோ கட் ஆகிட்டு சால்ட்டு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஜெம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது க்ளீன் பண்ணிடும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் பேடில் எடுத்து நார்மலாக ஸ்ட்ராபெரியை மேலே உள்ள அந்த இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ராபெரி கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தாராளம் கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா இதில் வைட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு குட்டீஸ்க்கு தேவையானதுக்குன்னு நல்லா கிடைக்கும். நல்லா இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும், டைஜஷன் நல்லா ஆகும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டனிங்காக வச்சுக்கிறோம். அப்போது பெரியவங்களுக்குன்னு இப்போ பார்த்தோன்னா அதில் வைட்டமின் சியும் ஃபைபரும் நிறைய இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலையும் பிளட் ப்ரெஷரையும் நல்லா கம்மி பண்ணி ஹார்ட்டை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். பிளட் சுகர் லெவலில் நல்லா பேலன்ஸாக வச்சுக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி எடுத்து இதே போல் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பால் ஊற்றி லைட்டாக சூடானோன்னே நான் இங்கே அகர் அகர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அகர் அகர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கையை எடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது லைட்டாக பொங்கி வந்தோன்னே சீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தக்கன நீங்கள் சீனி போட்டுக்கலாம். சீனி கரையிறது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி மேலே இதை ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நான் எனக்கு ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நான் இந்த பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலை. உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் டூத் பிக் வச்சு அதை உடச்சி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 hour கழிச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது நல்ல ஜெல்லி டைப்பில் இருக்கும். இதை கத்தி எடுத்து மெதுவாக எல்லா இடமும் சுற்றி இப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி பார்த்தீங்கன்னா ஜல்லி ரெடி ஆயாச்சு. இது ஸ்ட்ராபெரியில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா குட்டீஸ்லாம் வெளியே ஜல்லி வாங்கி சாப்பிட்றதுலாம் நம்ம வீட்டிலே இவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறது குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். நான் பிளேட்டிங் பண்ணதுக்கு ஆப்ஷனல் தான். இதுவும் தேங்காய் பூ யூஸ் பண்ணிக்கிறேன், புதினா யூஸ் பண்ணிக்கிறேன், பெரி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க, இல்லைட்டா வேண்டாம். இதுக்கு மேலே இன்னும் ஸ்வீட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கூட கொஞ்சம் ஹனி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். கண்டிப்பாக இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.